ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். பிராச்சி சந்தியா காச்சிதந்தர்நிஷாயாஹ பிரக்ஞா திருஷ்டேரஞ்சன ஸ்ரீரபூர்வா வக்த்ரி வேதான் பாதுமே வாஜிவக்த்ரா வாகீஷாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்திஹி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: பிராச்சி சந்தியா காச்சிதந்தர் நிஷாயாக, அதாவது நம்ம ஹயக்ரீவரின் ஸ்வரூபமானது நம்ம காலையில் விடியற்காலையில் உதிக்கும் அந்த சூரியனை போலவே, காலங்காத்தால் நம்ம பார்க்குற அந்த சூரியனை போலவே பிரகாசமான ஒரு சொலுப்பத்தோடு இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். அதை இந்த ஸ்லோகத்தில் கவி நம்மளுக்கு சொல்கிறார். பிராச்சி சந்தியா காச்சிதந்தர் நிஷாயாக பிரக்ஞா திருஷ்டே ரஞ்சன ஸ்ரீரபூர்வா. அப்படி ஒரு ஒளி வீசக்கூடிய சொரூபத்தோடு இருக்கணும் நம்மளோட ஹயக்ரீவர். அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஞானத்தை நம்மளுக்கு தராராம். அதனால் அனைவருக்கும் ஞானத்திலேருந்து சந்தோஷம் வர்றது என்றால் அந்த ஞானத்தை நமக்கு அளித்தவர் நம்மளோட ஹயக்ரீவர். பிராச்சி சந்தியா காச்சிதந்தர் நிஷாயாக பிரக்ஞா திருஷ்டே ரஞ்சன ஸ்ரீரபூர்வா வக்த்ரி வேதான் பாதுமே வாஜி வக்த்ரா. நம்மளோட ஹயக்ரீவர் தான் அந்த 4 வேதங்களையும் படைத்து நம்மளோட பிரம்மாவுக்கு அந்த 4 வேதங்களை ஒப்படைத்தார். அதை பாதுகாத்து வைக்கணும் என்று நம்மளோட பிரம்மாவை அந்த 4 வேதங்களுக்கு காவலாக வைத்தார். அப்பேற்பட்ட 4 வேதங்களையும் படைத்த அந்த ஹயக்ரீவருக்கு நல்ல நமஸ்காரங்கள் என்று நம்மளோட வேதாந்த தேசிகன் சொல்றார். வக்த்ரி வேதான் பாதுமே வாஜி வக்த்ரா வாகீஷாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்திஹி. இப்பேற்பட்ட ஹயக்ரீவர் வேற யாரும் இல்லை, வைகுண்டத்தில் பரமபதத்தில் இருக்கும் அந்த பெருமாளின் சொரூபம்தான் என்று நம்மளோட வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் தன்னோட அறைக்கு போயிட்டு அந்த 200 ரூபாயை கொண்டு போய் அங்கே பெட்டில் வைக்கிறானாம். அதே பெட்டில் தன்கிட்ட இருக்கும் அந்த சேவிங்ஸில் அவன் வச்சிருக்கிற காசு எல்லாத்தையுமே கொட்டி பார்க்குறான். கொட்டி எண்ணி பார்த்தால் அதில் 300 ரூபா இருக்கான். அவன் வச்சிருந்த 300 ரூபா இப்போ அவனோட அப்பா தந்த அந்த 200 ரூபா ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு 500 ரூபாயாக தன்னோட அப்பா கிட்ட தராளாம். தண்டுட்டு அந்த ஒரு சிறுவன் அந்த அப்பாவை பார்த்து சொல்கிறானாம், அப்பா என் கையில் இப்போது 500 ரூபா இருக்குது. நீங்கள் ஒரு மணி நேரத்தில் 500 ரூபா சம்பாதிப்பேன் என்று சொன்னேன்னு. இப்போ எப்படியோ லஞ்சை சாப்பிட்டு நீங்கள் திருப்பி வேலை பார்க்கறதுக்கு கிளம்பிடுவேன். அதனால என்கிட்ட இருக்கிற இந்த 500 ரூபாயை வச்சுக்கோங்கோ. நீங்கள் வேலை போய் சம்பாதிக்கிற அந்த ஒரு மணி நேரத்தை இப்போ எங்கள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கோ என்று இந்த சிறுவன் தன்னோட அப்பாவை பார்த்து சொல்கிறான். அதனால் 1 மணி நேரத்தில் 500 ரூபாய் சம்பாதிப்பீர் என்று சொன்னீர். ஆனால் அந்த 500 ரூபாயை நான் உனக்கு இப்போ தரேன், என்னோட குடும்பத்தோடு இப்போ ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் டைமை என்று இந்த சிறுவன் தன்னோட அப்பாவை பார்த்து கேட்குறானாம். இந்த நீதி கதையின் நீதி என்ன என்றால், எப்பொழுதும் பணம் சம்பாதித்து குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறது என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்குன்னு யாருக்காக அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அந்த குடும்பத்தோட டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தோம் என்றால் அது தவறான விஷயம். அதனால் பணம் சம்பாதித்து தன்னோட குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை இந்த கதை நம்மளுக்கு சொல்கிறது. இந்த நீதி கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.